தாரி ராரி ராரி தாரரான நீனாரிரி நீரார ஒத்தையில அத்த மக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக. லேட்டராக அந்த ராஜேஸ்வரி அம்மான்ற ஒருத்தவங்க வந்து குழந்த மாதிரி பா பா பாடும் பாட்டு அந்த அம்மாவோட குரலே குழந்த மாதிரி இருந்தால் அப்படியே பாடினே தவிர இந்த அம்மா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ஈடு பழகா கள்ளச்சீரி பழக. எனக்கு ரொம்ப நான் பாலு சார் வந்து கையெழுத்துலாம் வாங்கினாருங்க. எம்எஸ்சிக்கு அந்த அவார்டு கொடுக்கணும் எவ்வளோ பேர்ட்ட கையெழுத்து வாங்கினார் எனக்கு தெரியுங்க. நான் விட்னஸுங்க எவ்வளோ லாபி பண்ணாருங்க. மனுஷன் இறக்க போகிறாரியா ஒரு அவார்டு கொடுங்க. அந்த அவார்டுக்கு அப்பா பெருமை உண்டு. ஜென்சி கிட்ஸ் குழந்தைகளே தயவு செஞ்சு இந்த பாட்டெலாம் கேளுங்க. பாட்டெலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஜென்ம சாபல்யம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் எங்கேயும் டிக்ஷனரியை போட்ட வேணாம். இதெல்லாம் கற்றுக்கோங்க. இதெல்லாம் கேளுங்க போதும். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மா இவங்க 2 பேரோட காம்போ அப்படிங்கிறது நான் கிங் ஆஃப் குரோமேட்டிக் எஸ்பிபினா குயின் ஆஃப் குரோமேட்டிக் ஜானகி அம்மாங்க. அந்த அம்மா ஒரு பெரிய வரப்பிரசாதங்க லைஃப்பில் தான். எனக்குலாம் ரொம்ப வருத்தங்க. அந்த மாதிரிலாம் கொண்டாட தவறிட்டோமோன்னு ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குங்க எனக்கு. ஒன்றும் தெரியாதவங்கலாம் பொண்ணு வைரல் ஆகிறான் அது இதுன்றாங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. மக்களுடைய ஒரு மக்கள் வந்து ஆராதிக்க தவறிட்டாங்களா இல்லை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு சேர்க்க தவறிட்டோமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறைய இருக்குதுங்க. ஏன்னா நான் பாலு சார் இவ்வளோ சொன்னோமே ஜானகி அம்மா அந்த அம்மா ஒரு சரஸ்வதியோட குழந்தைங்க. அந்த அம்மா நீங்கள் அவங்கள்ட்ட வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சார்? எனக்கு ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன் டு பி ஃப்ராங்க், எனக்கு அவங்க கூட வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய பாடல் ஒவ்வொன்றையும் நான் வந்து அப்படி ஆராதிச்சிருக்கேங்க. எனக்கு மேல் வாய்ஸில் வந்து நீங்கள் நிறைய வேரியேஷன் காட்ட முடியுங்க. நல்லா கேட்டுக்கணும். ஒரு டைனமிக்ஸ் வந்து மேல் டைனமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் காட்டுறேன். அப்போ ஒரு மேல் வாய்ஸ் இருக்கும்போது சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை இப்படி ஒரு டைனமிக்ஸ் இருக்கு. வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே இப்படி ஒரு வேரியேஷன் காட்டலாம். தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே இது ஒரு வேரியேஷனா. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் டரிராரி 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 ரீரி டரராரி 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 ரீரி டரராரி 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 டாரி டரராரி இப்படி ஒரு வேரியேஷன் காட்டலாம். மேல் வாய்ஸ்லேயே ஒரு வேரியேஷன் காட்ட முடியும். ஆனால் ஃபீமேல் வாய்ஸில் என்ன வேரியேஷன் காட்டுவீங்க? ஒரு பெண் குரலில் என்னங்க வேரியேஷன் காட்ட முடியும்? அந்த அம்மா டேடி டேடி ஓ மை டேடி 5 வயசு குழந்தைய கொஞ்சிருப்பாங்க அந்த பாட்டில். உன்னை கண்டாலே ஆனந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்காதுங்க. சத்தியமாக சொல்கிறாங்க. கேட்டு பாருங்கள். இப்போ வரைக்கும் 5 வயசு அந்த லேட்டராக அந்த ராஜேஸ்வரி அம்மான்ற ஒருத்தவங்க வந்து குழந்த மாதிரி பா பா பாடும் பாட்டு அந்த அம்மாவோட குரலே குழந்த மாதிரி இருந்தால் அப்படியே பாடினே தவிர இந்த அம்மா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ஈடு பழகா ஒரு ரியல் கிராமிய பொண்ணு கை வச்சோடனே நான் இன்றைக்கி அந்த ஹாஸ்யம் வந்து அந்த அம்மா மாதிரி லஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். ஸ்விம்மிங் பூல்ஸ் காம்பினேஷன் அக்னி நட்சத்திரம் படம் நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த பாட்டில் கண்ணை மூடி நீங்கள் ப்ரோ நீங்கள் நைட் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் போய் ரிவைன் பண்ணி போங்களேன். கண்டிப்பாக கண்ணை மூட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் விஷுவல் பார்க்காதீங்க. சஞ்சம் 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 ஒரு பூங்காவனம்
புதுமணம் அதில் ரோமாஞ்சனம். கம்போசருடைய பங்கு பயங்கரங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, உலாவரும் கணாக்கள் கண்ணிலே ஓராயிரம் வினாக்கள் நெஞ்சிலே ஒரு பூங்காவனம் புதுமணம். இந்த ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸு அப்படியே உங்களுக்கு அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அந்த அம்மா பாடும்போது. அதேமாதிரி ஜிம் சாங் தாரரீரி தாரிரீரி டாரி டாரி டாரிரி தாரி தாரி டிரி டி தராரி தராரி தாராரா தக்கிட்ட 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 ரோஜாப்பூ ஆடி வந்தது. செட்யூசிங் சாங்கு ஜிம்மில் இழுத்து பாருங்கள், கண்ண மூடி பாருங்கள், அந்த ஜிம் மூடு இருக்கும். அதுதான் நான் இவங்கள்ட்ட வியந்தேங்க, எப்படிங்க ஆஃப் த கேமரா இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் அவனை கொடுத்துருக்க முடியும்னு. அதுவும் ராஜா சார் பீக்குங்க, அப்போது பயங்கர பீக்கு 88லாம். அவரால் தெரிஞ்சு வாய்ஸ் பஸ்ஸில் உட்காந்து ஜானகியம்மா இப்படி பாட அப்படி பாடலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு டவுட், எனக்கு தெரியாது, நான் ரெக்கார்டிங்கில் கிடையாது. ராஜா சார் எப்படிலாம் பாடு சொல்லி கொடுத்துருக்காரு தெரியாது. ஆனால் அந்த அவர் சொல்லி கொடுத்தா கூடங்க வாய்ஸில் வெளில வரணும்ல. கண்டிப்பாக நீங்கள் சொன்னோட டக்குன்னு ஸ்பார்க் ஆனிச்சு. ஊரெல்லாம் சாமியாக வேண்டும் சாங்கு என்ன மாதிரி வாய்ஸ் தெரியுமா அவங்க ஜானகி அம்மாவோட வாய்ஸில் அந்த பாட்டு? ஏங்க அந்த செந்துருப்பு சாங் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பாரதிராஜா சார் நம்ம சொன்னோமே, தானனா என்ன கிளாரிட்டி பாருங்களேன். இதோட நான் என்ன உயர்ந்தது, டிஎம்எஸ் ஐயா வந்து ஒரு பெரிய ராட்சசங்க, கூட பாடுறதுக்கே பயப்படுவாங்க எல்லாரும். ஏன்னா முழுங்கிடுவார் ஆளை. நீ ஆனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, என் கூட வந்துட்டேன்னா நான் தான் கிங்னு. அந்த அம்மா அவரோட உட்காந்து சின்னஞ்சிறிய வண்ணப்பறை பாட்டுருப்பார். உலகம் தெரியவில்லை, அந்த அம்மா டிஎம்எஸ் முழுங்கிடுவாங்க அப்படியே. அதில் ஜானகியம்மா எப்படி பாடுவாங்கம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பற அது இன்னிசையோடு கண்களை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய உலகம் புரியவில்லை. பா என்ன ஃப்ளரிஷ் இருப்பாங்க அது. தான தன்ன மபரீனி பொம்மகரிசா இவ்வளோ இருக்குங்க. அதில் அப்படியே அசால்ட்டாக பாடுவாங்க அந்த அம்மா. சிங்காரவேலனுடைய பாட்டிலேருந்து நீங்கள் அந்த பாட்டெலாம் கண்டிப்பாக ஜானகியம்மா பண்ண ஒரு வேரியேஷன்லாம் நான் குயின் ஆஃப் குரோமாட்டிக் ஏன் தெரியுமா சொல்கிறேன். அந்த ரோஜாப்பூ வந்து இப்போ சொன்னேன்னே, இந்த பாட்டு ஒட்டகத்தை கட்டிக்கோ ரஹ்மான் சார், அந்த ஹம்மிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹம்மிங் வந்து ஒரே பிரீத்தில் பாடுவாங்க. ஒரே பிரீத்தில் பாடுது தர்மவதி. அது நான் அதாவது நெஞ்சிலே சாங் எப்படி பாடுறோம், அதே மணிக்கோயிலே சாங் நான் மாதிரி பாடுறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ராஜா சார் கம்போசிஷனுக்கு அவ்வளோ உயிரை கொடுத்துருக்காங்க. எஸ்பிபி சார் ஜானகியம்மா அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, பாலு சார் சொன்னார், கண்ணன் லைஃப்பில் நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நல்ல பாட்டு கிடச்சிது, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களை நம்பி இசையமைப்பாளர்கள் வந்து இவ்வளோ நல்ல பாட்டை கொடுத்தோம். ராஜா சாரோட கிரேட் பிலீஃப் ஆன் மீ அண்ட் ஜானகியம்மா. மெல்ல தெரிஞ்சுக்கிறது பாட்டில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, அந்த தாரராரி தாரரா தராரி தாரரி தரராரரி தராரரி தராரிராரரி தாரரா தாரரா தரராரரி தீரராரி தேடும். அந்த பாட்டில் சுரமே கிடையாது, ஃபுல் குரோமேட்டிக் சாங் அது. அந்த இடத்துல எஸ்பிபி சார் ஸ்லைட்டாக தூங்குற மாதிரி இருப்பார், இந்த அம்மா அப்படியே வந்து முழுங்கியிருப்பாங்க ஒரு இடத்துல. தேடும் கண் பார்வை அதே வந்துருப்பாங்க ஜானகி அம்மா. எப்படி ரசிச்சாங்க அந்த இடம்லாம். இப்போ ஜென்சி கிட்ஸ் குழந்தைகளே தயவு செஞ்சு இந்த பாட்டெலாம் கேளுங்க. இந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஜென்ம சாபல்யம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ, நீங்கள் எங்கேயும் டிக்ஷனரியை போட்ட வேணாம், இதெல்லாம் கற்றுக்கோங்க, இதெல்லாம் கேளுங்க போதும். சார் இதெல்லாம் கேட்டு தான் சார் நான் வளர்ந்தேன். ஆக்சுவலாக வெள்ளத்திருந்து கதவு மாதிரி நீங்கள் நான் சொல்கிறேங்க, ஊரு சொன்ன சாங்கு
12:30 மணிக்கு இந்த பாட்டை கேளுங்க, தூக்கம் வராதவனுக்கும் தூக்கம் வராதுங்க. எகெயின் சொல்கிறேங்க, அந்த பாட்டில் தான தான நன்ன தான தான நன்ன தான தான நோட் பண்ணுங்க ஜி. தான தான நன்னி தான தரனி தாரரி நே தாரி கொஞ்சிருப்பாங்க. தரி தாரி தரி ராரி ராரி தாரரான நேரி நேரார ஒத்தையில அத்த மக பேர்பட்ட சிங்கருங்க. இவனுக்கெல்லாம் மத்திய அரசு வந்து பத்மபூஷன் வந்து எவ்வளோ லேட்டாக கொடுத்து எப்படிங்க வாங்குவாங்க அவங்க வேணான்ட்டாங்க, திருப்பி தாங்க அனுப்புவாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? எனக்கு 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 இந்த நாட்டுடைய ஒரு பன்முகத்தன்மை எனக்கு புரியலைங்க. ஜனநாயகன்றாங்க, எல்லாம் ஓகே, டெமோக்ரஸி, இதெல்லாம் என்னங்க? அப்போது இது இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் அங்கீகரிக்கலாம், யாரை போய் அங்கீகரிப்பீங்க நீங்கள்? ஜானகி அம்மாவுக்கு ஒரு பத்ம விபூஷன் கொடுத்துருக்கணுங்க. ஜானகி அம்மாவுக்கு எப்படி நீ வந்து பத்ம அவ்வளோ லேட்டாக கொடுப்பியா நீ? எல்லாரும் என்னங்க அப்போது நீ வந்து பாப்புலாரிட்டியை வச்சு கொடுக்குறியா அவார்டு, இல்லை திறமையை வச்சு கொடுக்குறியா? என்ன மாதிரி அளவுகோல் மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள்? கண்டிப்பாக இந்த கோவங்கள் எல்லாருக்குமே அந்த ஏங்க நான் ரஜினிகாந்துக்கு பத்ம விபூஷன் கொடுத்ததில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க. ரஜினி சாருக்கு அந்த தகுதி எல்லாம் ஒன்று. ஆனால் எப்படி கமல்ஹாசன் பத்மஸ்ரீ கொடுத்தீங்க? கமல்ஹாசனுக்கு எப்படி பத்மஸ்ரீ கொடுத்துட்டு நீங்கள் பத்ம விபூஷன் என்ன அளவுகோல் உங்களுக்கு லைஃப்பில்? அப்போது எதை வச்சு நீங்கள் திறமை அளவுகோல் பண்ணுறீங்க? ஒரு மனிதனுக்கு அவார்டை எப்படி கொடுப்பீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பத்மஸ்ரீயோட பத்மபூஷன் பெரிய அவார்டு இல்லைங்க. இது நான் இசைத்துறை மட்டும் சொல்லலைங்க, எல்லா துறையுமே நான் பேசுகிறேன். புரியுது. எல்லா துறையுமே நான் பேசுகிறது என்னன்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்கீங்க, எதை அளவுகோலாக வச்சு கொடுத்துருக்கீங்க நீங்கள்? கிரிக்கெட்டில் வானளாவிய சாதனை பண்ணுன்னு சொல்கிறீங்க. அப்போ இளையராஜா பண்ணது என்ன இசையில்? அவருக்கு இன்னும் நீங்கள் பாரத ரத்னா கொடுக்கல. பை என்ன ரீசன்? என்ன அளவுகோல் உங்களுக்கு? யார் அதை தீர்மானிக்கிறாங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஜனநாயகம்னா இப்போ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்களா நீங்கள்? யூ ஆர் கிவிங் ஓட் அண்ட் யூ ஆர் கிவிங் ஓட் அண்ட் எலெக்டிங் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் எலெக்ஷன் அதை வச்சு நீ அவார்டு கொடு, அவார்டு கொடு, ஓட்டு போட்டு அவார்டு கொடு. அப்போ தெரியும் ஜனங்களோட நீ வந்து அதாவது ஜூரி வைக்கிறது வந்து டிசைட் பண்ணுறது வந்து ஒரு நார்த்தில் உட்காண்டவனுக்கு சவுத்தில் ஒரு வேலை பண்ணுறவன் எப்படி தெரியும் உனக்கு? நான் கேட்குறேன். அவன் தெரியும், அவனுக்கு இந்த கர்நாடக சங்கீதம் தெரியுமா, இந்துஸ்தான் வந்து அவனுக்கு தெரியும். நீ நார்த்துக்கு அவார்டு கொடுக்கும்போது நார்த் இந்தியன் ஜூரியை வெய்யே. ஜூரியை வைக்கிறதே முதல்ல ஜூரியை. அதை நான் என்ன சொல்கிறேன், இப்போது வீரமணிகண்ணனுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்க. வீரமணிகனுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னா வீரமணிகண்ணனோட 100 மடங்கு ஞானம் உள்ளவன் அதில் உட்காந்து வீரமணிகனை ஜட்ஜ் பண்ணும். வீரமணிகனுக்கு தகுதி இருக்காதுன்றதை என்னை தகுதி இருக்கான்றது என்னை ஜட்ஜ் பண்ணுறவன் எப்படி இருக்கணும்? அதை பற்றி தெரிஞ்சவனாக இருக்கும். தெரிஞ்சவன் என்னோட மேதாவிலாசம் தான் இருக்கணும். அப்போ இளையராஜாவை வந்து தகுதி உள்ளவனாக பார்க்குறதுக்கு மேலே யார் இருக்காங்க அங்கே? இந்த பதிலுக்கு இந்த கேள்விக்கு நான் வந்து கேட்க விரும்புகிறேங்க. அதுக்கு பதில் எனக்கு நான் வந்து பாருங்க, நான் யாருடைய சார்பதிவாளனும் கிடையாதுங்க. ஒரு கலைஞனாக எனக்கு இந்த உள்ளக்கூறல் ரொம்ப இருக்குங்க. அப்போ நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா? இப்போ கமல்ஹாசனுக்கு வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிர்க்கு உண்டான எதிர்மறையான கருத்துக்கள் சொன்னாலும் அவர் நீங்கள் தரல. இன்னும் 14 வருஷமாக இப்போது ஆட்சியில் இருக்கீங்க. நான் பாலிடிக்ஸ் நான் தப்பாக சொல்லலை. அந்த கலைஞன் கமல்ஹாசன் விடுங்க, பர்சனலாக விடுங்க, அந்த கலைஞன் பண்ண சாதனை என்ன? இன்றைக்கி இந்திய சினிமா வந்து எந்த உசரத்துக்கு அவர் எடுத்துன்னு போயிருக்காரு. நான் கமலோட ரசிகர்லாம் கிடையாதுங்க, நான் யாருடைய ஃபேனும் கிடையாது. ஒரு கலையோட ரசிகராக இருக்கிறது போதும். ஒரு கலையை ரசிக்கிறவனுக்கு எந்த அளவுக்குள்ள நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். அதை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஓகே, அதை நான் வந்து இன்றைக்கி இந்த இந்தியா கிளிஸ் சேனல் மூலமாக நான் வந்து மத்திய அரசு கேட்குற கேள்வி என்னென்னா, எதை அளவுகோலாக வைத்து தீர்மானம் பண்ணி நீங்கள் விருதுகள் அளிக்கிறீங்க? அதாவது ஒரு பத்மஸ்ரீயாக இருக்கட்டும், ஒரு பத்மபூஷன் ஆகட்டும், இன்றைக்கி வந்து இளையராஜாவே பத்மஸ்ரீ கொடுத்து வாங்கலை தெரியுமா உங்களுக்கு? இளையராஜா வாங்க மாட்டேன்டாருங்க. ரஹ்மான் சாருக்கு பத்மஸ்ரீ, எனக்கு பத்மஸ்ரீயா வாங்க முடியாதுன்னாரு. அப்புறம் தான் பத்மபூஷன் கொடுத்த பிறகு அவர் அந்த அவார்டை வாங்கினார். அவர் அதுவே லேட்டு. எம்எஸ்சிக்கு அதை கூட கொடுக்கலங்க. சாகும்போது டிஎம்எஸ்க்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. என்னங்க இவனுங்கெல்லாம் நம்மளை யாருக்கு தீர்மானிக்கிறது இவங்கெல்லாம் கேட்குறேன். மக்களோட விருது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டங்க. ஒரு கலைஞன் ஒரு நாட்டுக்காக இந்தி என்ற ஒரு அடைமொழியை தாங்கி நான் வந்ததுக்கு என்னங்க நீங்கள் உனக்கு இந்த நாடு எனக்கு என்னங்க எம்எஸ்சிக்கு என்னங்க திருப்பி கொடுத்தது கேட்குறேன். ஒரு கேவலமான ஒரு காரணம் சொன்னாங்க, எம்எஸ்சி சாருக்கு அவார்டு கொடுக்காது.
வருமான வரிலாம் அதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அவார்டு கொடுப்பீங்க? வருமான வரி எங்கே இருக்குது? வருமான வரி எங்கே? அறிவு இல்லை உங்களுக்கு. கேட்டால் செல்ஃப் டிசிப்ளினா எங்கடா கொண்டு வரீங்க? அப்போ நீங்கள் திருடுற காசுக்கெல்லாம் எவன்டா வந்து மொய் எழுது? அதுக்கு வந்து அது நீங்களே அவார்டு கொடுத்துப்பீங்களா? அப்புறம் ஏன் ஜானகி அம்மாவுக்கு தெரியல? அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கேட்டகரியில் பார்த்தா அப்போ எங்களுக்கு ஏன் தெரியல? ஏங்க லதா மங்கேஷ்கர் அம்மாவோட ஆஷா போஸ்லேயோட ஜானகி அம்மா குறைஞ்சி போயிட்டாங்களா ஏதாவது திறமையில்? ஒரு படி மேலேங்க. நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த காணொளி கூட நான் சொன்னேன், இதை திருப்பி நான் பதிவு பண்ணுறேன். லதாமா ஜீனியஸ், நான் இல்லைன்னு மறுக்கலை, பெரிய சரஸ்வதியோட கடாட்சம். அதுக்காக ஜானகி அம்மாவும் சுசிலா அம்மாவும் வந்து மொக்க கிடையாது, அவங்களோட எந்த திறமையில் சலிச்சவங்க கிடையாது. இன்னும் கேட்டால் ஜானகி அம்மா லதாமாவோட ஒரு படி மேலே. அந்த ஜானஸ் லதாமா தொட்டது கிடையாது. எனக்கு ப்ளீஸ் அதை சொல்ல முடியுமா? எவ்வளோ ஜானஸ் லதாமா பாடிருக்காங்க? பூ போட்ட தாவணி பாட்டு மாதிரி பாடிருக்காங்களா லதாமா? அந்த ஜானர் பாடிருக்காங்களா? அதிகபட்சம் சீனத்தம்மனுக்கு பாடிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி ஜானர் பாட்டிருக்காங்களா? ஜானகி அம்மா மாதிரி தொட்ட ஜானஸை யார் சுசிலாமா அன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஜானகி மாதிரி அதனால் பாடவே முடியாதுன்றாங்க. அது அவங்க பெருந்தன்மை. அவங்க ஒரு விதம், இவங்க ஒரு விதம். ஆனால் ஜானகி அம்மா பண்ண பரிட்சாத்த முறை, இந்த அம்மா பண்ண இவ்வளோ வேரியேஷன்லாம். சிங்காரவேலனே ஒரு கர்நாடக சங்கீதத்துக்கு எக்ஸாம்பிள். லஸ்ட்டுக்கு பூ போட்ட தாவணி. ஸ்விம்மிங் பூல் சாங்கு லஸ்ட்டுக்கு எகெயின் ரோஜா பூ ஆடி வந்தது. அக்னி நட்சத்திரம் படம். தூங்காத விழிகள் 2. தூங்காத விழிகள் 2 சுந்தரி கண்ணாசை. வான்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில். சின்ன தாயவள். எவ்வளோ வேரியேஷன் நான் காட்டேன் உங்களுக்கு. ஜானகி அம்மா இதை விட உங்களுக்கு வேரியேஷன் வேணுமா? வெர்சாலிட்டி டு த கோர். இவங்களுக்கு நீங்கள் பத்மபூஷன் வந்து அவ்வளோ நாய் கழிச்சு அந்த அம்மா 70 வயசு போனதுக்கப்புறம் எல்லாம் எப்போ ஒரு விருது, அந்த விருதுக்கு பெருமைங்க அது. நீங்கள் ஜானகி அம்மாவை செலிப்ரேட் பண்ணல, ஜானகி அம்மாவுக்கு விருது கொடுக்குறது மூலமாக அந்த விருதுக்கு கௌரவம் பண்ணுறீங்க. கரெக்ட். அதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. லைஃப்பில் வந்து நான் சதாச்சா சீன் ஆகிடும். அந்த எம்எஸ்சி வந்து உலகமே போட்டுணும் ஒரு பெரிய இசைக்கலைஞங்க. அந்த மெல்லிசை மனித உடம்பு சாவோட இவங்க வந்து என்ன நீங்கள்லாம் வந்து அப்போ தமிழ்நாட்டுக்காக நான் உயிரை கொடுப்பேன், தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ நான் எல்லோரும் தான் குறை சொல்கிறேன். இதுக்காக எல்லோரும் தான் லாபி பண்ண தெரில. அர்த்தம் தானேங்க அர்த்தம். லாபி பண்ண தெரிலங்க இவங்களுக்கெல்லாம். அப்படியே வாழ்ந்துட்டாங்க பாவம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே சார், உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப நான் நானும் பாலு சார் வந்து கையெழுத்துலாம் வாங்கினாருங்க. எம்எஸ்சிக்கு அந்த அவார்டு கொடுக்கணும். எவ்வளோ பேர்ட்ட கையெழுத்து வாங்கினாரு தெரியுமா? எனக்கு தெரியுங்க, நான் விட்னஸுங்க. எவ்வளோ லாபி பண்ணாருங்க. நம்ம மனுஷன் இறக்க போகிறாரியா, ஒரு அவார்டு கொடுங்க, அந்த அவார்டுக்கு அப்பா பெருமை ஓட்டியான்னு சாகும்போது இப்போ ப்ரோஸ்டமஸில் கொடுக்கலங்க. உங்களுக்கு என்ன குறை? விஜயகாந்த் கொடுக்குறீங்க இல்லைங்க? விஜயகாந்த் இறந்த அப்புறம் பத்மபூஷன் கொடுத்தீங்க இல்லைங்க போஸ்டமஸ். இப்போ கொடுக்கலங்க எம்எஸ்சி சாருக்கும். அவங்க ஃபேமிலி அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷப்பட்டு போட்டாங்க. நம்ம அப்பா பண்ண ஒரு இதுக்கு ரெகக்னிஷன் வந்துட்டு போட்டோன்னு. நான் மத்திய அரசை கைகூப்பி கெடுக்கிறேங்க. இது தயவு செஞ்சு இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் வந்து தீருங்க. பாவ கணக்கை வந்து சரி பண்ணுங்கள். எவ்வளோ மோடி சார் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு, சந்தோஷம். எங்கெங்கேயோ பிறகு நான் வந்து முன்னைக்கு இப்போ எப்போவோ பரவாயில்ல, எவ்வளோ தகுதி உள்ள ஆட்கள் கொடுக்குறாங்க. நான் வேணாம் அவார்டு வாங்கினவன் யாரையும் நான் மட்டமாக சொல்லலை. தயவு செஞ்சு என்னோடய கருத்தை புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கலான்னு தான் நான் சொல்கிறேன். உங்களை மாதிரி பல பேருக்கு இந்த ஆதங்கம் இருக்குது தான். அதனால் அது மாற்று யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? செல்ஃப் அவங்களுக்கு வந்து ஐயோ இதெல்லாம் பேசலாம் நமக்கு நாளைக்கு அவார்டு கிடைக்காதுன்ற. நமக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, எந்த ஒரு விருதுமே அந்த விருதுக்கு கௌரவம் தகுதியுள்ள ஆட்களை பார்த்து நீங்கள் வழங்கும் பொழுது தான். இந்த விஷயத்தில் நான் தான் டிஎல் மகாராஜன் சார் வந்து சல்யூட் பண்ணுவேன். டிஎல் மகாராஜன் சார் நான் இன்றைக்கி சல்யூட் பண்ணதுக்கு காரணமே, அவர் லேட்டாக கொடுக்குறது எதையும் அவர் வாங்கவே இல்லை, ரிஃப்யூஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சார். எனக்கு தேவையில்லை போட அப்படின்னார். இசையில் சாதனை பண்ணிக்கலாம், பாப்புலாரிட்டியில் பெரியவங்களாக இருந்துருக்கலாங்க. எப்போங்க கொடுத்தாங்க ரஹ்மான் சாருக்கு பத்மஸ்ரீ, இளையராஜா சாருக்கு எப்போங்க கொடுத்தாங்க பத்மபூஷன்? நான் ரஹ்மானை குறைச்சி மதிப்பு இல்லைங்க. ஆனால் கம்பேரிசனுங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கணும்ல, இவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற. 1000 படம் பண்ணிருக்காரு. என்ன வேறு அவருக்கு நீங்கள் கொடுக்காம இவர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படிங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு மனுஷன்ட்ட? இது நான் வந்து நான் உடனே ரஹ்மான் ரசிகர்லாம் கம்பு சுற்றாதீங்க என்கிட்ட வந்து. நான் அவருக்கு கொடுத்தது வந்து தவறாக சொல்லலை. அவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கொடுத்தது அதெல்லாம் அநியாயமான விஷயங்கள் நடந்ததா? அது என்ன நம்மளை எவனோ ஒருத்தன் ரூல் பண்ணுறான், அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. சரி, நம்ம ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்ணுறோம். அதான் ஜனநாயகம். புரியுதா உங்களுக்கு? இது டெமோக்ரஸினா இதில் தான் இருக்குது எங்கள் அவார்டு கொடுக்குற பாலிடிக்ஸில். நான் அரசியல் வந்து தப்பாக பேசலைங்க. கலைஞர்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் செலுத்துங்கன்னு தான் நான் ரிக்வஸ்ட் வைக்கிறேன். இவ்வளோ வேரியேஷன் பாட்டு அந்த அம்மா போனாங்க, என்னத்தை கொண்டு போனாங்க அந்த அம்மா? என்னடா அவங்களுக்கு அவங்க செய்கிற உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க.
எப்படி எஸ்பிபி சார் ஒரு காதல், ஒரு சோகம், ஒரு ஹாப்பினஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும், அதேமாரி எல்லா பெண்களோட வாழ்க்கையிலும் ஜானகி அம்மா ட்ராவல் பண்ணுறாங்க. திருப்பினா அந்த அம்மா அவார்டை நீ எல்லாம் கொண்டு சங்கரான்னு போகிற காலத்தை கொண்டு அவார்டை கொடுப்பியா? வராமல் வீல் சேரில் வந்து அந்த அம்மாவுக்கு தலையை தானே வந்து வாங்குறதுக்கு எப்போ நீ அங்கீகரிச்சிருக்கணும்? அதனால தான் திருப்பி அமிச்சாங்க அவார்டை. ஆனால் இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது சார். என்னென்னா பாரதிராஜா அவர்களுக்கும் ஜானகி அம்மா அவர்களுக்கும் எஸ்பிபி சாருக்கு எல்லாருக்குமே வந்து கௌரவ விருதோ இல்லை கௌரவ நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று பண்ணணும், அதை இன்னும் பெருசாக கொண்டாடணும். ஓகே, கொண்டாட தவறிட்டீங்க, ஆனால் அடுத்த கட்ட நகர்வாக அவங்கள கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருன்னு எடுத்து பண்ணுறதுன்றீங்க? இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி என்ன ரீசன்னா, எல்லோரும் வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு மெக்கானிசமாக போகுது. இல்லை இவங்களுக்கு பண்ணால் இவங்க என்ன கூப்பிட மாட்டாங்க, இவங்க என்ன பகச்சுன்றாங்களோ. நான் என்ன சொல்கிறேன், செத்து போனவங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு என்னடான்னு கேட்குறேன் நான். இப்போ நான் இசைஞானிக்கு பெரிய பாராட்டு விழா நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதை எடுத்துக்கிறாருன்னா, நான் வந்து இசைஞானியை பிடிக்காதவங்க கூட நான் வேலை செஞ்சால் அவன் எனக்கு பண்ண மாட்டான்னு ஒரு லாஜிக் இருக்குது அதில். இப்போ இதே நான் கேட்குறேன், பாரதிராஜா சார் வந்து எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு, அவங்களாம் சேர்ந்து பண்ண வேண்டியது எவ்வளோ உதவிக்கணும் பாரதிராஜாட்டேருந்து வந்திருக்காங்க. எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு. இதே பாக்யராஜன் தான் சொல்கிறேன். பாக்யராஜ் மாதிரி இன்றைக்கி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண யாருங்க இருக்காங்க? பாக்யராஜ் அங்கீகரிச்சதை மத்திய அரசு இன்னுமே அங்கீகரிக்கல. எவ்வளோ அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. அதெல்லாம் அவ்வளோ டேலண்ட்டு. இன்றைக்கி நான் இன்று போய் நாளை படம் பார்க்குறேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேலாம் யாருங்க பண்ணுவாங்க? சமீபத்தில் தான் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க பாக்யராஜ் சார். அது டாக்டர்லாம் ஒரு விடுதாங்க ஏங்க என்னங்க? இல்லை, சமீபத்தில் அதை கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். அவரெல்லாம் எப்படி கொண்டாடுறதுங்க? அவரெல்லாம் வந்து லைஃப்பில் நான் இன்றைக்கி அதாங்க சொல்கிறேன், நம்ம அவங்களோட இந்தியனாக பிறந்தாலும் அவங்கள அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. இறைவன் தப்பான நான் நம்ம நாட்டை ப்ளேம் பண்ணலங்க, நம்ம நாட்டில் உள்ள டிபார்ட்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறாங்க. என்ன தான் டிபார்ட்மெண்ட்டுங்க எல்லாத்தையும் சரி பண்ணி வரேன்னு சொல்கிறாங்க. இதிலலாம் ஏங்க பாரபட்சம்? ஒரு கலைஞனுக்கு என்னங்க பாரபட்சம்? அந்த கைத்தட்டடும் பாராட்டும் தானே அவங்களுக்கு வந்து ஊக்குவிதுங்க. ஏங்க ஒரு விருதுன்றது வந்து அவங்க வந்து அதை வச்சு, இப்போ ஜானகியம்மா நீங்கள் பத்மபூஷன் கொடுத்துட்டீங்க, நாளைக்கு உடனே ஃப்ளைட்டு ஃபஸ்ட் கிளாஸில் போய் நான் என்ஜாய் பண்ணுறேன், 350 நாள் ட்ராவல் பண்ணுறேன், ஃப்ளைட்டு போகிறேன், இப்படி அவங்க போகிறாங்க. அவங்க அது ஒரு கௌரவம். ஒரு கௌரவங்க. வீட்டில் ஃப்ரேம் பண்ணி பண்ண போது எங்கள் அம்மா அந்த மாதிரி பாடின அரசு, இந்திய அரசு அங்கீகாரம்லாம் வேறு எவங்க உங்களை அங்கீகாரம் பண்ணுவான்? நான் கேட்குறேன்ல, நான் என்ன கேட்குறேன், வருமான வரி கட்டலைன்னா நீ என்ன பண்ணுற? நோட்டீஸ் அனுப்புறல. நான் கஷ்டப்படும் போது நீ எனக்கு வந்து எதாவது செஞ்சியா? புரியுது. அந்த மாதிரி நான் எதனா அதை வைக்க முடியுமா அவங்ககிட்ட லைஃப்பில்? நீ என்ன சம்பாதிச்சோ கவர்மெண்ட்டுக்கு, ஏன்னா நான் கட்டுற வரி பணம் மக்கள் ரோடு போடுறதுலையும் ஒரு இதில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அப்படி நான் குடிமகன் நான் நினைக்கிறேன்ல, அப்படி நான் குடிமகன் வந்து நான் இந்தியாவுக்காக இவ்வளோ பேர் வாங்க. இன்றைக்கி ஒரு துப்பாக்கி சொல்கிற வீரனாக இருந்தால் சரி, ஒரு இதில் வீரனாக சரி, உடனே அவனுக்கு அர்ஜுன் அவார்டு தூக்கி கொடுக்குறீங்களா இன்றைக்கி? ஏன் இவ்வளோ பேர் இசைக்கு இவ்வளோ சாதனை பண்ணுறாங்க? ஏன் அவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரில? நம்ம நாட்டோட இசையும் அங்கே இருக்கக்கூடிய மொழியும் வெளில கொண்டு போய் உலகம் முழுக்க போய் சேர்த்துருக்காங்கல்ல, கொண்டாட வச்சுருக்காங்கல்ல, அதை கௌரவிக்கணும்ல. கடல் தாண்டி இன்றைக்கி பேசப்படுதுங்க நம்ம இசையே. ஏன் அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா மற்ற யாரையும்? நான் என்ன கேட்குறேன், ஜூரியில் உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு அறிவு இல்லை? உங்களை கூப்பிட்றாங்களா மதிப்பீடு பண்ண? உங்களையும் கூப்பிட்றாங்க ஜூரின்னு. சார் எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இவ்வளோ சாதனை பண்ணேன், யாருக்கு தெரியாதுங்க, அதான் விஷயம். அதை தாண்டி இவங்க தமிழில் மட்டும் பாடல, பல மொழிகளில் பாடிருக்காங்க. 2 பேருமே பல மொழிகளில் பாடியிருக்காங்க. ஜானகி அம்மாலாம் தமிழில் பாடல. சாபக்கேடு வந்துருவாங்க. அவங்க அப்படியே நம்மளை ஓரம் கட்டாங்க, அப்படியே பிரிச்சுட்டாங்க. பிரிவினவாதம் கூடாது சொல்லியே சவுத்துன்னு காரணம் பண்ணாங்க. இன்றைக்கி நமக்கு மெட்ராஸின்னு தானே நம்மளை கூப்பிட்றானுங்க. எந்த நாத்தினா நம்ம மரியாதையாக கூப்பிட்றான்? நான் சொல்லுங்கள், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்கிறான், ஓத்த மதராசி ஹே அப்படி தானே சொல்கிறான் நம்மளை. புரியுது. அது எப்பேற்பட்ட ஒரு 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 சாபக்கேடான விஷயங்க நமக்கு. நம்ம எனக்கு இது புரிஞ்சு நான் இந்த மாதிரி டிவின்ட்டு தாங்க நான் சொல்ல முடியும், வேறு எங்கேங்க சொல்ல முடியும், பதிவு பண்ண முடியும்? சொல்லுங்கள். கண்டிப்பாக சாதனைகளும் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு வேதனை தான். அதாவது இவ்வளோ சாதனை பண்ணி அவங்களுக்கு விருது கொடுக்காதெல்லாம் வந்து ஒரு வேதனை தான். இருந்தாலும் மக்கள் மனசில் வந்து அவங்களுடைய பேரெல்லாம் அழிக்கவே முடியாது. இப்போது ஜானகி அம்மா இருக்கட்டும், இயக்குனர் மையம் பாரதிராஜாவாக இருக்கட்டும், எஸ்பிபி சாராக இருக்கட்டும், இன்றைக்கி நான் என்னுடைய லட்சியமே அதான். எனக்கு இன்றைக்கி 50 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்நாள் மூச்சு இருக்கிற வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்சி கிட்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்க முடியுமோ அதனால தான் அந்த டீகோடிங்கிற ஒரு ஆயுதத்தையே கொண்டு வந்தேன் உள்ள. இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் வர ஜென்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் இட் வில் பி அ லேர்னிங் கர்வ் அண்ட் ப்ராசஸ் ஃபார் தெம் டு கெட் மோர் மெச்சூர்ட் இன் தர் மியூசிக். அதுதான் என்னுடைய லட்சியம். அந்த பெரிய சரஸ்வதியோட அவதாரமான ஜானகி அம்மையோட பொற்பாதங்கள், அந்த ஆத்மா அவங்களுக்கு வந்து பூத உடலால் தான் நமக்கு இல்லையே தவிர, நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் லவபிள் பீப்புள்
departed only physically. Through their music, they will live in our hearts forever. அவங்களுடைய இசை மூலமாகவும் அவங்களுடைய குரல்கள் மூலமாகவும் நம்மக்கிட்டே இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் நான் எம்எஸ்வி சார் மியூசிக்கு அவர் ஃபிசிக்கலாக பிரிஞ்சு போயிட்டால் கூட இன்றைக்கி நான் வந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாட்டும் மயக்கமாக கலக்கமாக பாட்டும் நான் கேட்காம நான் தூங்கவே மாட்டேன். நான் கவிஞனும் இல்லை பாட்டு ஒவ்வொரு நாளும் எம்எஸ்சி சாரும் டிஎம்எஸ் ஐயாவும் நினச்சி நான் ஏங்காத நாளே கிடையாது. அவ்வளோ பாட்டு இந்த நான் கவிஞனுடைய பாட்டு கேளுங்களேன். நைட்டு போய் கேளுங்க. கண்டிப்பாக சார். காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானின் உள்ளமேனோ விளங்கவில்லையே. இப்போ சொல்லும் போதே பாருங்களேன், அவங்களாம் எப்படி உயிர் அந்த மனுஷன் இப்படி உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு பாருங்க. அப்பேற்பட்ட சிவாஜியே கௌரவம் பண்ணல, நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? அந்த மனுஷனுக்கே பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் கொடுத்த கவர்மெண்ட் தானேங்க அது நம்ம இந்திய அரசு. சப்போர்ட்டிங் ஆக்டர் அவ்வளோ கொடுமைங்க அது. அப்பேற்பட்ட கர்ணன் கண்முனை நிறுத்த கொண்ட ஆள், அப்பேற்பட்ட ஒரு வாவுசியை கண்முனை நிறுத்தின ஆள், இதெல்லாம் துரோகத்தின் உச்சங்க. அது சிவாஜி மாதிரி ஒரு கலைஞனெல்லாம் வந்து இவனுங்க ஹேண்டில் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், அராஜகத்தின் உச்சம். அதனால தான் எனக்கு அரசியல்வாதிகள் மரணங்கள் என்னை பாதிப்பதே கிடையாது. ஏன்னா அந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்கோன்ற திமிரில் அந்த ஜூரியாக இருக்கட்டும், நான் ஐ மேபி ரூடுங்க, இதுதாங்க உண்மை. கலைத்துறைக்கு இவங்க பண்ண அராஜகம்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது குற்றம் அதெல்லாம். எனிவே அது நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இந்தியன்ற அடைமொழியோடு வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இங்கே பிறந்துட்டோம். தமிழ்ன்ற அடைமொழியோடு நம்ம அந்த விஷயத்தில் எனக்கு சந்தோஷம் என்னென்னா, வேற்றுமொழிக்காரர்களாக இருந்தால் கூட தமிழ் மொழியை வந்து இவ்வளோ காதலித்து இவ்வளோ அழகாக நமக்கு ஒரு பாடல்களை கொடுத்த அந்த ஜானகி அம்மாவுக்கும் அந்த ஜாம்பவான் எஸ்பிபி சாருக்கும் இயக்குனர் பாரதிராஜா இவ்வளோ ஒரு நல்ல படைப்புகளை கொடுத்ததுக்கும் பாக்யராஜ் சாரையும் நம்ம மறக்க முடியாது. அவருடைய மாணவன் தான். இவ்வளோ நல்ல படைப்புகளை கொடுத்ததுக்கெலாம் வந்து நம்ம வந்து இறைவன் படைத்த இந்த உயரிய ஆத்மாக்களை நாம் என்றென்றுக்கும் போற்றுவோம், கொண்டாடுவோம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பளித்த இந்தியா கிளிஸ் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நல்ல கேள்விகளை கேட்டு என்னுடைய சிறு நாலேஜுக்குரிய ஒரு தகவல்களை பரிமாறிக்கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.